எனக்கு ரொம்ப நாளாவே வந்துட்டு ரோட்டு கடை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பட் லாஸ்ட் டைம் வந்துட்டு சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால வீட்டில் வாங்கி தரல. சரி நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே வந்துட்டு ஒரு 4 பீஸ் சிக்கனை வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் சேர்த்து பண்ணும் போது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதால 4 பீஸ் மட்டும் எடுத்து வச்சிருந்தேன். அதை அடுத்த நாள் வந்துட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டு உப்பு மிளகாய்த்தூள்லாம் போட்டு சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு சாதம் வடிச்சு எடுத்துருந்தேன். சாதம் குலையாம வரதுக்கு வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் உப்பு அது கூட வந்து கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிட்டு நம்ம வினிகர் வந்து சேர்க்க போறதில்ல அப்படிங்கறதால அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனுமே ஒரு 1/2 மணி நேரம் போல ஊறிடுச்சு. அதை பொரிச்சுட்டு அதே கடாயில வந்து முட்டையுமே பொரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு நான் கருவேப்பிலை போட்டு பண்ணுவேன், எனக்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதால. அப்புறம் எண்ணெயில் வந்துட்டு பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை தாளிச்சுட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி அப்புறம் அரிசி சிக்கன் பொரிச்சது முட்டை பொரிச்சது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மசாலாவுக்கு வந்துட்டு பெப்பர் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக